பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமம் இந்த காலவேளையில் மகிமைப்படுவதாக. நான் ஒருமித்த ஆண்டவரை நோக்கி பார்க்க இந்த காலவேளையில் கர்த்தர் நமக்கு உதவி செய்ததுக்காக நன்றி செலுத்தின இந்த நாளிலும் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனத்தை வாசிக்கிறேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனையின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாயிருப்பார். அவர் அதை காத்து தப்ப பண்ணுவார். தேவன் ஆதரவாயிருந்து அதை காக்கிற கர்த்தர், அதை தப்ப பண்ணுகிற கர்த்தர். எந்த இடத்தில் ஒரு தெய்வ பிள்ளை அவன் சிக்கி கொண்டு நெருக்கப்படுகிறானோ அந்த இடத்தில் தேவன் உனக்கு ஆதரவாயிருக்கிற கர்த்தர் மட்டுமல்ல, உனக்கு ஆதரவாயிருக்கிறார். அவர் காக்கிற கர்த்தர், உன்னை தப்புவிக்கிற கர்த்தர். அந்த நெருக்கடியிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து, அந்த துன்பத்திலிருந்து, அந்த பாடுகளிலிருந்து அவர் ஆதரவாக இருப்பதினால் உன்னை காக்கிற கர்த்தர். அந்த வேதனைக்கு ஒப்பு கொடுக்காமல் காக்கிறார். அந்த பிரச்சனையின் நடுவிலிருந்து தப்புவிக்க பண்ணுகிற ஒரு தேவன் நம்முடைய தேவன். இந்த கால வேளையில் நீ என்ன பிரச்சனைகளோடு இருக்கிறாயோ, எந்த வேதனைகளோடு கடந்து போகிறாயோ, எந்த துன்பங்களோடு கடந்து போகிறாயோ, யாரும் எனக்கு துணை இல்லை, ஆதரவில்லை என்று நினைத்து ஆமேன் என்னுடைய வேதனையை என்ன செய்வேன் நான் அங்கலாய்க்கிறாயோ, கர்த்தர் உனக்கு ஆதரவாயிருப்பதினால் அவர் காக்கிறார். உன்னை சேதமின்றி காக்கிற கர்த்தர், சேதமின்றி பாதுகாக்கிற தேவன். அந்த கண்ணியிலிருந்து, அந்த நெருக்கடியிலிருந்து, அந்த வேதனையிலிருந்து உன்னை தப்ப பண்ணுகிற ஒரு பரலோக தகப்பன் உனக்கு ஆதரவாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்த்து இந்த காலை வேளையில், ஆண்டவரே நீ எனக்கு ஆதரவாக இருந்து என்னை காக்கிற தேவனாயிருக்கிறீர், உமக்கு நன்றி என்று சொல்லு. என்னை காத்து இந்த கண்ணியிலிருந்து, இந்த நெருக்கடியிலிருந்து, இந்த வேதனையிலிருந்து, இந்த துன்பத்திலிருந்து என்னை தப்ப பண்ணுகிற தேவன் நீர் எனக்கு ஆதரவாக இருப்பதற்காய் நன்றி என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்து. அந்த வார்த்தையின்படி கர்த்தர் உனக்கு அற்புதங்களை செய்வாராக. ஒருமித்து ஜெபிக்கலாமா? ஒரு நிமிடம் நன்றி சொல்லி, ஆண்டவரே இந்த காலை விளைக்காய் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளோடு உம்மை நோக்கி பார்க்கிறோம். யார் யார் ஆண்டவரே தனிமையில், விரக்தியில், வேதனையில், துன்பத்தில் கடந்து செல்கிறார்களோ, ஆண்டவரே நான் இப்படி ஒரு நெருக்கடியில் இருக்கிறேன் ஆண்டவரே, எனக்கு ஒன்று யாருமே ஆதரவும் இல்லை, நான் இப்படி நெருக்கப்பட்டு என்ன செய்வேன் என்று அங்கலாய்த்து வேதனையோடு இருக்கிறேன். யார் இந்த வார்த்தையை கேட்கிறார்களுடைய இருதயங்களில் இனி பேசி கொண்டிருப்பதற்காக நன்றி. அவர்களை காத்து தப்ப பண்ணுவேன் என்று ஒரு வார்த்தையை கொடுக்கிறேன். அவர்களை காக்கிற கர்த்தர் மட்டுமல்ல, அந்த கண்ணீரிலிருந்து, அந்த நெருக்கடியிலிருந்து இவர்களை தப்ப பண்ணி அற்புதம் செய்ய போகிறதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கிற கர்த்தருடைய கரத்தில் தந்திருக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்ளுவதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உன்னை காத்து தப்ப பண்ணுவார். God bless you. Praise the Lord.